நான் நினைச்ச மாதிரியே அந்த வீட்ல என்னோட முதல் பலி கொடுக்க நான் கிளம்பிட்டேன். இத்தனை நாள் எனக்கு எப்படி நீ துணையா இருந்தியோ அதே மாதிரி இனிமேலும் நீ எனக்கு துணையா இருக்கணும். என்னையே பயமுறுத்துற? நான் யாருன்னு முதல்ல தெரியுமா உனக்கு? மரியாதையா பேசு. இந்த கானிஷ்கனையே எதிர்த்து பேசுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நான் செய்யணும்னு கிளம்பி இருக்கிற காரியத்துக்கு இன்னைக்கு அவனோட அனுமதி கிடைச்சாச்சு குருதேவா. என்னுடைய எண்ணத்துக்கு அந்த பரமேஸ்வரன் கூட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கான். அப்படின்னா சரி அமிர்தா. அப்புறம் எதுக்கு உனக்கு கோபம், ஆவேசம், சந்தேகம் எல்லாம்? விடுறதுக்காக நான் உன்னை பிடிக்கலடா. உன்னை இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு அனுப்பலனா என்னுடைய நாகமணி தேர்தல் வேட்டைக்கு பிரச்சனை ஆயிடும். நீ சாகணும். நாகமணியை அடையணும் தான் நான் வந்திருக்கேன். என் பாதையில யார் குறுக்க வந்தாலும் இந்த மாதிரி தான் துடிதுடிச்சு சாகணும். என் தக்ஷக வம்சத்துடைய புகழ் மேலோங்கி இருக்கணும்னா நாகமணி என் கைக்கு வந்து சேரணும். பார்த்துக்கிட்டே இரு. இப்படி எத்தனை பேரை வேணாலும் நான் பொணமாக்கி நாகமணியை என் கைவசப்படுத்திக்குவேன். பார்த்துக்கிட்டே இரு. ஜெய் தக்ஷகா. அதர்மம், அநீதி, அராஜகத்துல கிடைக்கிற எந்த ஒரு வெற்றியும் சரி, அதுக்கு புராணத்துல எந்த இடமும் கிடையாது. அது நிலைக்கவும் நிலைக்காது. என்ன நடந்தாலும் சரி, கடைசி வெற்றி மட்டும் சத்தியத்துக்குத்தான். சத்தியமே வஜயதே. இந்த பூமியில நாம செய்யற தர்மங்கள், கர்மங்களை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமையும். பாவிகளோட மரணம் அவங்க செஞ்ச பாவங்களால தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க மரணத்துக்கு அவங்க செய்த கர்மங்கள் தான் காரணமாயிருக்கும். இதுதான் சத்தியம். இதுதான் இயற்கையோட நியதி. அந்த ஆண்டவனோட விருப்பமும் இதுதான். நடக்கட்டும். நடக்கட்டும். அதர்மம் ஒரு அடியில ஜெயிச்சா தர்மம் அடுத்த 100 அடிக்கு ஜெயிக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தன்னுடைய வாழ்க்கையே அவதான்னு நினைக்கிற பையன் ஒரு பக்கம், அவனோட மரணம்தான் தன் வாழ்க்கையோட லட்சியம்னு நினைக்கிற பொண்ணு ஒரு பக்கம். இவங்க 2 பேர் ஆசைக்கும் அந்த ஆண்டவன் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான். இப்ப அவன் அவளை பொறுத்த வரைக்கும் அவன் எதிரி. ஆனா அவனோட உயிர், அவளோட வாழ்க்கை. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதோ? உலகத்துல நடக்கிற இந்த நாடகத்துல அடுத்த காட்சிய பரமேஸ்வரன் எப்படி அமைச்சிருக்கான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். காலாய தஸ்மை நமஹ. காலாய தஸ்மை நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்னது, வீடே காலியா இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்னது, நம்ம வீட்ல பேக் பொட்டிக்கெல்லாம் கை கால் இருக்கா? அதுக்கு எப்படிப்பா கை கால் முளைக்கும்? இதையெல்லாம் தூக்கி போட்டதே நான் தான். எதுக்கு அத்தை? வேற எதுக்கு?
நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு போறதுக்கு தான். இது கூடவா இன்னும் புரியல? நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? அதான் ஏன்னு கேக்குறேன். பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நான் யாரு? இப்பெல்லாம் இந்த வீட்ல உன் அம்மாவோட ராஜ்யம் தான் நடக்குது. அவளையே கேளு, தெளிவா சொல்லுவா. அத்தை, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு எங்களை வெளியே போக சொல்றீங்க? இன்னும் என்னம்மா ஆகணும்? இப்ப ஆன வரைக்கும் போதும். எனக்கு உங்ககிட்ட அதிகமா பேச விருப்பம் இல்ல. வாயை மூடிக்கிட்டு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்க, அவ்வளவுதான். அம்மா ப்ளீஸ், காரணம் சொல்லாம விளையாடாதீங்கம்மா. விஷயம் என்னன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க செஞ்ச காரியத்துக்கு காரணம் ஒரு கேடு. முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. அண்ணா, நீயாவது என்னன்னு சொல்லுடா. வாய முடுறா. அண்ணனா அண்ணன். அமிர்தா, அர்ஜுன், நீங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு நான் இங்க நிக்கல. உங்க சூட்கேஸ்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. மாமா, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோன்னு எல்லாரும் இப்படி கோவப்படுறீங்க? அத்தை, நீங்களாவது சொல்லுங்க. இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நடக்க வேண்டியது இன்னும் நடக்கல. அதுக்கு தான் 2 பேரையும் வீட்டை விட்டு நாங்க துரத்துறோம். ஐயோ, என் செல்லம், இன்னும் ஒண்ணு புரியாம இருக்கேடா. இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம்டா. வீட்ல உங்களுக்கு பிரைவேசி இருக்காதுன்னு அப்பா சித்தப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எதுக்கு ஒரு வார்த்தை பேசாம இடத்த காலி பண்ணுங்க. ஆமா அமர்தா, நான் இந்த வீட்டு கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் நானும் என் புருஷனும் இவங்க கண்ணுக்கு யாருக்குமே நாங்க தெரியல. உனக்கு ராஜ வைபோகம் தான். போ, இப்படி ஒரு சான்ஸ மிஸ் பண்ணிடாத. எப்பா, ஒரு நிமிஷம், நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அமிர்தா, நீங்க எப்படியும் ரெடியா தானே இருக்கீங்க? இப்படியே கிளம்பிடலாமா? அடடா, அவசரத்தை பாரு. நான் வரமாட்டேன். அமிர்தா, என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? நான் எங்கேயும் போக மாட்டேன், அவ்வளவுதான் அத்தை. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதாமா. அப்படி இருக்கு உன்னுடைய கதை. அம்மா, அண்ணா, பாட்டி, நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். என்னோட பெட்டர் ஹாஃப் எப்பவும் அப்படிதான். அவங்க நிச்சயமா வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு என்னோடது. சரி, நான் சீக்கிரமா போய் இருட்டுறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அர்ஜுனுக்கு எவ்வளவு அவசரம் பாத்தீங்களா? விட்டா போதும்னு ஓடுறான் பொண்டாட்டி பின்னாடி. டேய், ஜாக்கிரதையா போடா. வந்துட்டியா கானிஷ்கா? வா. என்ன வர வர ரொம்ப புத்திசாலித்தனத்தோட நடக்கிற? ஏன் பாபா, ஏன் புத்திசாலித்தனத்து மேல உங்களுக்கு சந்தேகம் வந்த மாதிரி இருக்கே? உன் புத்திசாலித்தனத்துல எனக்கு சந்தேகம் சொல்றதை விட
உன்னோட அதிமேதாவித்தனத்துல தான் சந்தேகம் வந்திருக்கு. என்ன இன்னைக்கு நீங்க பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் உன்னோட நடவடிக்கை கொஞ்சம் மாறி போனதுனாலதான் நான் பேசுற தோரணையில உனக்கு சந்தேகம் வருது. ஆச்சரியம் இல்ல. இப்படி சுத்தி வளைச்சு நேரத்தை வீணாக்க போறீங்களா இல்ல நேரடியா விஷயத்துக்கு வரீங்களா? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறதெல்லாம் போதும் கானிஷ்கா. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா? பாபா, யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா? நான் தக்ஷக வம்சத்து அதிபதி. நீ தக்ஷக வம்சத்துக்கு வேணா அதிபதியா இருக்கலாம், ஆனா நீ இப்ப இருக்கிறது என்னோட உலகத்துல. உன்னை இங்க வரவழைச்சது நான் தான். இருக்கலாம் பாபா, ஆனா நான் ஒன்னும் உங்களுக்கு அடிமை இல்லைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். சக்தின்னு வந்துட்டா உன்னையே நான் மீறிடுவேன். போதும் நிறுத்த கானிஷ்கா. எனக்கு முன்னாடி தலகணத்தோட நிக்காத. என் உலகத்துக்கு நான் தான் அதிபதி. என் உத்தரவு தான் செல்லும். நீ அந்த சன்னியாசி கிட்ட போய் ரகசியமா பேசிட்டு வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு தெரியாம நீ தனியா ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா கடைசியில உனக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். இவனை நான் இப்ப பகச்சிக்க கூடாது. நான் அங்க போனது இவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. இவங்கிட்ட நான் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். என்ன கானிஷ்கா பலமா யோசிக்கிற? உன் ரகசியம் வெளியில தெரிஞ்சு போச்சுன்னா? ரகசியம் என்ன இருக்கு பாபா? அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே போது நிறுத்து உன்னோட நாடகத்தை. இல்ல பாபா, இதுல நாடகம் எதுவும் இல்ல. நான் அந்த சன்னியாசிய பார்க்க போனது உண்மைதான். அந்த நாகராணி எங்க இருக்கான்னு அவனை மிரட்டி கேட்கறதுக்காக அங்க போனேன். அப்படின்னா இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? மறைக்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது பாபா. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில உங்ககிட்ட சொல்லலான்னு தான் சும்மா இருந்தேன். இல்ல, இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சு எனக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க? அதுவும் இல்லாம உங்க உதவி இல்லாம தனியால இந்த யுத்தத்துல நான் ஜெயிக்க முடியுமா பாபா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கட்டும், இப்ப நான் உன்னை நம்புறேன். நாம ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் கானிஷ்கா நம்ம எதிரிய நம்மால வீழ்த்த முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ தப்பி தவறி எனக்கு தெரியாம ஒரு அடி முன்னாடி வச்சேன்னு இந்த பைரவனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நீதான் பொறுப்பு. இத நீ எச்சரிக்கையா கூட எடுத்துக்க. ஜெய் மகாகாளி. பரவாயில்லையே, என் வீட்டுல உள்ளவங்க நான் எதுவுமே சொல்லாமலையே என் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. குட் குட். துணிமணி பேக் பண்ணிக்கணும். முதல்ல என்னோட ஃபேவரட் ஜீன்ஸ் பேக் பண்ணிக்கணும். அப்படியே 2 டிஷர்ட் எடுத்துக்கணும். குளிர் அதிகமா இருக்கும். என் கோட்டு இவ்வளவுதான் துணியா? ஓ, என் ஃபேவரட் துணிமணி எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. அப்படின்னா எனக்கு பேக்கிங் வேலை மிச்சம். நிம்மதியா கிளம்பலாம். எங்க பாருங்க, நான் இங்கே வரமாட்டேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஐயோ கடவுளே, நீங்க சொல்றத பார்த்தா நானே என்னமோ பிளான் போட்டு உங்களை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கே. எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. உங்களோட விளக்கம் எனக்கு தேவையில்ல. நான் எங்கேயும் வரமாட்டேன், என்ன விடுங்க. ஏங்க, வீட்ல எல்லாரும் பாவங்க, நமக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ரொமான்டிக்கா பிளான் பண்ணிருக்காங்க. வரமாட்டேன்னு சொன்னா எப்படிங்க? நீங்க வந்துதான் ஆகணும். இத்தனைக்கும் நம்ம என்ன கொலை பண்ண போறோமா இல்ல கொள்ளையடிக்க போறோமா? ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக தானே போறோம். வாங்க, ஜாலியா இருக்கும். மாட்டேன். எனக்கு உங்க கூட வரதுக்கு விருப்பம் இல்ல. சரி விடுங்க, நீங்க வரலனா நானும் போல. இது இப்படியே வீட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். அந்த காரியத்தை நீங்களே பண்ணுங்க, என்னால முடியாது. இது என்னங்க கதையா இருக்கு? வரமாட்டேன்னு சொன்னது நீங்க, இதை நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லணுமா? தேவையில்ல.
இந்த விஷயத்த பத்தி நான் வீட்ல யாருக்கிட்டயுமே பேச மாட்டேங்க. வேணும்னா நீங்களே போய் சொல்லிக்கோங்க. அவ்வளவுதானே? சரி, நானே போய் சொல்லிக்கிறேன். என்ன அமிர்தா இது? எங்க கிளம்பிட்ட? அது என்னடா துணியெல்லாம் எடுத்து பெட் மேல போட்டு இப்படி உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? அது அம்மா, அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் 2 நாளைக்கு தேவையான துணிமணி எல்லாம் நானே எடுத்து பேக் பண்ணி வச்சேன். அமிர்தா, உன்னோட பேக்கையும் நானே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம 2 பேரும் கிளம்புங்க. அம்மா, 2 பேரையும் கிளப்புற வேலையை என்கிட்ட விட்டுருக்கேன். பாட்டி உங்களை கீழே கூப்பிட்டாங்க. சரி அர்ஜுன், அமிர்தா சீக்கிரமா கிளம்பி போகணும், புரிஞ்சுதா? இதோ பாரு அர்ஜுன், எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. இப்போதைக்கு 2 நாள் கணக்கு போட்டு போ. விருப்பம் இருந்தா இன்னும் 2 நாள் தங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு உங்களை அனுப்புறோம். ஓகேவா? அங்க போனதுக்கு அப்புறம் முதல் நாள் நல்லா ஊரை சுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்டாப். அதுக்கப்புறம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அர்ஜுன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியில வரியா? அமிர்தா, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஏன்னா ஏதாவது டிப்ஸ் கொடுக்க போறியா? ஆமாண்டா, அப்படியே வச்சுக்கோ. வா. ஏன் மூஞ்சிய பாக்குறீங்க? சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. சரி பாபா, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க சொன்னதை மட்டும்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாகமணியை தேடுற இந்த போராட்டத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம். ஆனா நாம அதை பெருசுப்படுத்திக்கிட்டு நம்ம நட்பை நாமளே கெடுத்துக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. பரவாயில்ல கானிஷ்கா, உன் வாயால இப்படி கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பழச நாம மறந்துடலாம். இதுவரைக்கும் ஒவ்வொரு முறையும் வெற்றியை நெருங்கி கடைசியா தோத்து போறோம். இனிமே எப்படிங்கிறத நான் யோசிச்சு வச்சிருக்கேன். வா உட்கார். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? நான் பேச மாட்டேன் கானிஷ்கா, செயல்ல காட்டுவேன். அர்ஜுன், முதல் இரவு அன்னைக்கு உன்னை இந்த ரூம்லயே கொன்னணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதியோட விருப்பமே வேற. உன்னை வெளியில கூட்டிட்டு போய் தான் சாகடிக்கணும்னு அந்த விதி உன் தலையில எழுதியிருந்தா அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற என்ன இருக்கு? வீட்ல இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போய் தான் சாகடிக்கணும்னு அந்த ஆண்டவன் எழுதிட்டான். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இல்ல. உன்னோட பணம் கூட உன் குடும்பத்துக்கு கிடைக்க கூடாது. அப்படி கொல்றேன், உன்னை அனாதை பணமா ஆக்கி காட்டுறேன், பார்த்துக்கிட்டே இரு. சாகும் போதும் நீ அனாதையா தான் இருக்கணும், யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது. நீ கட்டின இந்த தாலி தான் உனக்கு யமனா மாற போகுது. உன்னை எப்படி கொல்ல போறேன்னு பார்த்துக்கிட்டு. நீ என் மேல எவ்வளவு அன்பு, பாசம், அக்கறை காட்டுற. ஆனா அதெல்லாம் என் கால் தூசுக்கு சமம்டா. உன் குடும்பத்துல உள்ளவங்க என் குடும்பத்தை எப்படி கோரமா சாகடிச்சாங்க. அதுக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. என் சேஷாவை இப்படி துடிக்க வச்சு கொடூரமா கொன்னீங்க. அதை விட 2 மடங்கு கொடூரமா உன்னை துடிக்க துடிக்க சாகடிக்கிறேன், பார்த்துக்கிட்டே இரு. நெத்தியில வைக்கிற இந்த குங்குமம் சௌபாகியம்னு சொல்லுவாங்கல்ல, அதே சௌபாகியத்தை எப்படி உனக்கு துர்பாகியமா மாத்தி காட்டுறேன்னு பார்த்துக்கிட்டே இருடா. நான் இப்போ தயாரா இருக்கேன் அர்ஜுன்.
என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அழகா தெரிய போற. என்னோட அழக பார்த்து நீ பைத்தியம் புடிச்ச அலைய போற. உன்னை எப்படி கொல்ல போறேன்னு பாரு. சாகறதுக்கு முன்னாடி அமிர்தா அமிர்தான்னு பைத்தியம் மாதிரி என் பேரை சொல்லணும். அப்படி துடிக்க வைக்கிற. அந்த நிலைமையிலேயே உன்னை இந்த உலகத்தை விட்டு வெளியில அனுப்பிட போற. பாத்துக்கிட்டே இரு அர்ஜுன். நீ உன் முதலர்வுக்காக காத்துட்டு இருக்கல, அந்த ராத்திரி உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீ பார்க்க தான் போற. विश्वेश्वरा आशुतोष अविनाश विशासन जय गिरीश बृहदीश्वरा